திருப்பூரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய லெட்ரு இந்த கார்டெலாம் வருது. ஆனால் அது சரியாக டெலிவரி ஆகலை. எங்கே போகுதுன்னு தெரியலை. ஏன்னா அந்த கார்டெல்லாம் ரிட்டனும் போகலை, டெலிவரியும் ஆகலை, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இல்லை. இப்படியே போய்கிட்டுருக்கு. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரு நாயினால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 போஸ்ட் மூட்டை கிடைக்குது. அதாவது மக்களுக்கு டெலிவரி ஆக வேண்டியது 7 மூட்டையில் வந்து இருக்குது. நிறையா பொருள், ஆதார் அட்டை, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு, அப்புறம் என்ன அந்த இன்டர்வியூக்கு வந்தது, அப்புறம் அந்த அழைப்புதல் இழப்புன்னு பல விஷயங்கள். அது எதுவுமே டெலிவரி ஆகாமல் அந்த மூட்டைக்குள்ளே வந்து இருக்குது. இது ஒரு நாயினால் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி என்ன திருப்பூரில் நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். என்ன நடந்திருக்குன்னா, திருப்பூரில் காங்கேயத்தில் தட்டான் தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். அங்கே செந்தில்குமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடங்க, ஒரு நிலம். அந்த நிலத்தை வந்து பார்க்குறதுக்காக அந்த நிலத்தோட சொந்தக்காரங்க பழனி அம்மாள் அப்படின்னு சொல்லப்படுற 64 வயசான லேடி அவங்க நடந்து போகிறாங்க. அப்படியே அந்த வயலை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது நாய் வந்து துரத்த ஆரம்பிக்குது. ஒரு நாய் 2 நாய் இல்லை, 5 நாய் வந்து துரத்துது. இந்த 5 நாயுமே செந்தில்குமார்னு சொன்னல அவரோட நாய் தான். 5 நாய் வளர்க்குறாப்புல. அந்த 5 நாயை அப்படியே துரத்துது. இவங்களை கடிக்க போகிற மாதிரி போகுது. இவங்களும் வந்து ஓடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாய் பல்ல போட்டுருது, கடிச்சிருது. அதுக்கப்புறம் இவங்க கையில் ஒரு வாளி வச்சுருந்தாங்க, இரும்பு வாளி. அந்த வாளியை வச்சு நாயை அடிக்கிறாங்க. நாய் வந்து போயிடுது. இவங்க அப்படியே கிட்டத்தட்ட மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பழனியம்மாள் அவங்களோட பொண்ணு, மருமகன், இவங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பார்க்குறாங்க, எப்பட்றா நாய் வந்து கடிக்கலாம், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு நகராட்சி அலுவலகத்திட்ட முதல்ல சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து வராங்க. இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோன்னே வந்துட்டு இந்த நாயை பிடிக்க தான் போயிருந்துருக்காங்க. பட் அந்த நாயை பிடிக்கல. ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து வந்திருக்கு. இது மாதிரி விலங்கு ஆர்வலர்கள் அவங்க வந்து யாரோ ஃபோன் அடிச்சுருந்துருக்காங்களாம். அதனால இந்த நகராட்சி அலுவலர்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த பழனியம்மாள் இருக்காங்கள்ல, அதாவது நாய் வந்து கடிச்சதில்லை, அவங்களோட மருமகன் வந்து சொல்கிறாங்க. இப்படி நாயை பிடிக்கல. இதை பார்த்த அந்த மருமகன் சரி ஓகே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸு சம்பவ இடத்துக்கு வராங்க. இப்போ தான் உண்மை தெரிய போகுது. இங்கே வந்து பார்த்தா இந்த ஆதார் அட்டை இதெல்லாம் எரிஞ்சிருக்குது. இன்னமும் நிறையா அந்த போஸ்ட் வந்து நிறையா டெலிவரி ஆகாமல் இங்கே வந்து கிடக்குது. இதை முதல்ல யார் பார்க்குறான்னா அந்த மருமகன் அவங்க சொன்னல அவங்க தான் வந்து பார்க்குறாங்க. என்னடா அது இவ்வளோ தபால்கள் கிடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. உடனே திருப்பூர் மெயின் ஆஃபீஸுக்கு வந்து அடிக்கிறாப்புல, இது மாதிரி பொருள்லாம் கிடக்குன்னு. அங்கே உள்ளவங்க வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கே வராங்க சர்ச் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே வந்தால் நாய் கிடக்குது. அதை தாண்டி இந்த செந்தில்குமார் இருக்காப்புல, அவர் உள்ளே விடலை, அதெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் போலீஸ் துணையோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் நிறையா இடத்துல தேடினா இதே மாதிரியே நிறையா தபால்கள் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 7 மூட்டைக்கு நெருக்கமாக. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் மக்களை போய் சேர்ந்து இருந்திருக்கணும். ஆனால் எதுவும் சேராமல் வந்து இருக்குது. இது எப்படி இவர் வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு இருக்கும். இவர் நார்மலான ஆள் கிடையாது. இவர் தான் போஸ்ட்மேனு. இவர் தான் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணியிருந்துருக்கணும். இவர் பண்ணாமல் விட்டார். அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தா 2022, 23, 24ன்னு டேட்டு போட்டதெல்லாம் வந்து இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ வருஷம் உள்ளதை இவர் வந்து வச்சுருந்துருக்காரு. நார்மலாக மக்களுக்கு வர்றது யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம் கார்டு வந்து வரும், அப்புறம் ஆதார் அட்டை அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வந்திருக்கும், அப்புறம் ஏதாவது இன்டர்வியூ, இது மாதிரி பல விஷயங்கள், பல லெட்ரு வந்து வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில்னா லெட்ரு தான், அதை வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ வந்து மெசேஜுக்கெல்லாம் நிறைய ஆப் வந்து இருக்குது. ஆனால் இந்த முக்கியமான பல பொருட்கள் இப்போயும் போஸ்ட்டில் தானே வருது. அதை இவர் டெலிவரி பண்ணாமல் விட்றாரு. இந்த 7 மூட்டையை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. அதை தாண்டி இவரை இடைநீக்கமும் பண்ணுறாங்க. விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது புகார் வந்திருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமான லெட்டர்லாம் இவர் டெலிவரி பண்ணியிருந்திருக்காரு. ரொம்ப முக்கியம் இல்லாததெல்லாம் இவர் வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சுருந்துருக்காரு. இது அவருக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது முக்கியமானதாக கூட வந்து இருக்கலாம். இவரோட வேலை என்ன, இவர் அதை டெலிவரி பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அதை அவர் பண்ணாமல் வந்து விட்டுருந்துருக்காரு. கிட்டத்தட்ட 7 மூட்டைக்கு அதை எடுத்தும் இருந்துருக்காங்க. இதை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இதுக்காக வந்து 5 நாய் வேறு வளர்த்துருந்துருக்காரு பாருங்கள். ஒரு நாய் வளர்த்தா பத்தாதான், 5 வந்து வளர்த்து வச்சுருந்துருக்காரு. அந்த 5ல் ஒரு நாய் கிடச்சதுனால தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே வந்து தெரிய வந்திருக்கு. நீங்கள் இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் முக்கியமான ஒரு பொருள் வந்திருக்கணும், ஆனால் அது வராமல் டிலே ஆகிருக்கு அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.